இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது? அதுதான் இங்க பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, லவ், அதுக்கப்புறம் கெரியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். இத 3 தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு என்ன காத்துன்ருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டா, நம்ம கொஞ்சம் அறிவாளி மாதிரி யோசிச்சு அதெல்லாம் வந்து கரெக்ட்டா உபயோகிச்சு வெளில வந்துடலாம். ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் பீக்ல இருக்கு இந்த வாரம். ஸோ இந்த வாரம் நீங்க வந்து ஏதாவது பெரிய விஷயங்கள அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா வந்து தடப்பட்டிருந்த காதல் வந்து முன்னாடி போகலாம். பட் ஓவராலா உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ரொமான்ஸ தான் சுத்தி வருது. ரொமான்ஸ் இஸ் இன் த ஏர். ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் எனர்ஜி. இது வந்து உங்களோட ரொமான்ஸ் தான். மேன்ஸ்ப்ளைனர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஸோ நீங்க வந்து அடுத்தவங்க சொல்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துட்ருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைனா வருது. இல்லன்னா வந்து பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க பேசிட்டுருக்கீங்க. பேச வேண்டிய இடத்துல நீங்க பார்த்துட்ருக்கீங்க. 2ம் தப்பா பண்ணிட்டுருக்கீங்க. காதல பொறுத்தவரைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங். பேசாத அப்படிங்கிறதும் இன்னொரு வார்னிங். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாம பேசுறீங்க. அது ரொம்ப சத்தமா பேசுறீங்க. அது வந்து ரொம்ப அவசியம் இல்ல அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. அ அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள, ரொம்ப தேவையில்லாத இடத்துல, ரொம்ப தேவையில்லாத விதமா பேசுறீங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காதல் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா, பொறுமையா கையாண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சப்ரஷன். நீங்க காதல ரொம்ப நாளா உள்ள அடைச்சு வச்சுட்டீங்க. அதனால தான் இப்ப பார்க்கறதுக்கு பதிலா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வெளியில வருது. சப்ரஷன். 10 ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி இல்லன்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. நீங்க எங்கேயோ பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லன்னா கட்டுப்படுத்தப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள சுத்தி ஒரே குழப்பமா இருக்கு. நெறைய கைகள் உங்க கண்ணுக்கே தெரியாது. நெறைய கயிறு வந்து உங்க உங்க கைகள கட்டி போட்டுருக்கு. அதனால தான் உங்களால பார்க்க முடியல சரியா, கிளியரா பார்க்க முடியல. அதுக்கு பதிலா பேசுறீங்க. தப்பா பண்றீங்க ஏதோ ஒரு விஷயத்த. அதாவது பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். நீங்க உல்டாவா பண்றீங்க. எங்க பேசக்கூடாதோ அங்க வந்து ரொம்ப சத்தமா பேசுறீங்க. எங்க பார்க்கணுமோ அந்த விஷயங்கள கண்டுக்காம போறீங்க. சீக் அவுட் இன்ஃபர்மேஷன் தட் வில் ஹெல்ப் யூ. இந்த காதல்ல நீங்க முன்னாடி போகணும் அப்படின்னா, உங்ககிட்ட நெறைய பொய்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. மேபி உங்க ஃபேமிலி உங்க காதலைய பத்தி தப்பா சொல்லியிருக்கலாம். காதல பத்தி தப்பா சொல்லியிருக்கலாம். இல்லன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அத வந்து தப்பா பார்க்குறீங்க. இட்ஸ் a twin flame journey. Financial gain usually coming from something you did in the past. Dolphin. அ இது வந்து லவ், சைக்கிக் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் இல்லன்னா சோல்மேட் ஜேர்னி, டெலிபதிக் கம்யூனிகேஷன் 2மே இங்க இருக்கு. ஆனா அத உங்களால உணர முடியல. மேபி யூ லாஸ்ட் திஸ் லவ். ஏன்னா இங்க ஒரு டால்ஃபின் தான் இருக்கு. மேபி நீங்க வந்து காதல புறம் தள்ளிட்டு காசுக்கு முக்கியத்துவம் குடுத்திருந்தீங்க பாஸ்ட்ல. மனி ஆர் ப்ராப்பர்ட்டி த்ரூ அன் இன்ஹெரிட்டன்ஸ், வின்னிங் ஆர் வின்ஃபால். நீங்க சரியா இத பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நாளா வராம இருந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். பட் நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னா, காதலையும் இழந்து, காசையும் இழந்து தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இந்த போட் கரை சேர்ந்துருச்சு. ஸோ, அதுக்குள்ள நெறைய செல்வம் ஒளிஞ்சிட்டுருக்கு. அது வந்து மூட்டை மூட்டையா இருக்கு. ஸோ, பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, உங்க கைகளுக்கு எட்டுற தூரத்தில தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, நீங்க அத வந்து தப்பா பேசுறனாலயோ, அந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறனாலயோ, நீங்க கட்டுப்பட்டுருக்கீங்க அப்டின்னு நெனைக்கிறனாலயோ, காதலையும் இழக்கிறீங்க. மேபி இந்த காதல் தான் உங்களோட வரம் அப்டின்னு பிரபஞ்சம் சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க தப்பா பண்றீங்க. எஸ்பெஷலி வந்து பார்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப தப்பா பார்க்குறீங்க. அடுத்தவங்க சொல்றதோட விஷயங்கள உங்க பார்வையா வச்சுக்கிறீங்க. உங்களுக்குன்னு சுயமான சிந்தனை இருக்கணும். சுயமான முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கணும். அப்படி இல்லன்னா, காதல் எப்பவுமே கை நழுவி தான் போகும். Clarify the suppression spirits, please. சன் கார்ட். நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட இருந்து சந்தோஷம் பறிக்கப்படுது அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து உங்க விஷயங்கள உங்களோட கண்ணோட்டத்துல, உங்களோட பார்வையில பார்க்கல. நீங்க வந்து அடுத்தவங்களோட பார்வையில பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்டிஸ். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நியாயம் பண்ணல. மேபி நீங்க நேசிக்கிறவங்க லீப்ரா எனர்ஜியா இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். கத்தி வச்சுட்டு இருக்காங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அவங்க தான் உங்க சந்தோஷம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்து நீங்க ஏதோ தவறான பாதையில போயிட்டுருக்கீங்க. இல்லன்னா வந்து நீங்க நியாயம் செய்ய வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. அதுக்கான விஷயங்கள நீங்க தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நியாயம் உங்க கைகளுக்கு வரும். ஆனா அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தவங்க பார்க்குற கண்ணோட்டத்துலேருந்து பார்க்காம, உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. 2 ஆஃப் கப்ஸ். நீங்க காதலுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப துரோகம் பண்ணிட்டு, பழிய அடுத்தவங்க மேல போட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அது நடக்காது. உங்க காதல் உங்கள வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இத நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுதான் பிரபஞ்சம் சொன்னாங்க. நியாயமா நடந்துக்கோ அப்படின்றாங்க. சோஷியல் மீடியா ஜங்கி,
கெரியர். கெரியர்ல வந்து உங்கள விட அட்வான்ஸா இருக்கவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க. இல்லன்னா வந்து கரியர்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா சோஷியல் மீடியால டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றீங்க. கோயிங் வித் த ஃப்ளோ. பிரபஞ்சம் சொல்றாங்க, எத பத்தி பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம கோ வித் த ஃப்ளோ அப்படின்றாங்க. இன்னொரு கார்டு ஒளிஞ்சுட்டுருக்கு. லேசினஸ். ஓகே. நீங்க வந்து அதனால தான் லேசினஸ் வந்திருக்கு. சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ரொம்ப லேசியா இருக்கீங்க. ஜஸ்ட் எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. சரி, இது என்னன்னு பார்க்கலாம். டார்க் மேன், ஃபீலிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், டு நாட் பேக் டவுன். ம். பிரபஞ்சம் சொல்றாங்க, உங்களோட சோஷியல் மீடியா அட்டாக்ல இருக்கு. இல்லைனா வந்து சோஷியல் மீடியா மூலம் நீங்க ஏதாவது ஒரு ட்ராப்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா இங்க வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்திருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க, சில சமயங்கள்ல லேசியா இருக்கிறதும் தப்பில்ல அப்படின்றாங்க. கோ வித் த ஃப்ளோ. கூடிய சீக்கிரம் நீங்க வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியில வருவீங்கன்னு சொல்றாங்க. இந்த வாரம் வந்து உங்களோட சோஷியல் மீடியா அட்டாக் இருக்கு. இல்லைனா வந்து யூ ஆர் ஃபீலிங் டைட் டவுன். இத பண்றது வந்து ஒரு டார்க் மேன் டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் மேன் வித் டார்க் கம்ப்ளெக்ஷன். இது வந்து ஒரு ஹா அ அ என்ன சொல்றது? ஒரு கெட்ட எண்ணம் இருக்க ஒரு பெர்சன் பண்ற வேலை. பட் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க இப்போ தாழ்ந்து போகணும்னு அவசியமே இல்ல. நீங்க மேபி நீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தாலும், உங்களால நீங்க நினைக்கிற விஷயங்கள செய்ய முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும், பிரபஞ்சம் சொல்றாங்க சம்டைம்ஸ் லேசியா இருக்கிறதும் சரிதான். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி நெறையா உடைஞ்சு போன கண்ணாடி துகள்கள் இருக்கு இந்த சைடுல. பட் அதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. இது வந்து நீங்க கொஞ்சம் வேகமா கைய இந்த பக்கம் திருப்புனீங்கன்னா, உங்க கைய கிழிக்கும். பிரபஞ்சம் சொல்றாங்க, அந்த பக்கம் கையே நீ ஆட்ட வேண்டாம். கைய ஆராம்சே வந்து அந்த சேரோட ஹேண்டில்ல வச்சுட்டு நீ வந்து இது வந்து செஸ் போர்ட். இந்த விளையாட்டை நீ விளையாட வேண்டான்றாங்க. இந்த கேமே நீ விளையாட வேண்டாம். அவங்களே விளையாடி அவங்களே தோத்து போகட்டும். நீ உன் கைய மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுட்டு, இந்த கையில ஜூஸ வச்சுட்டு, கொடைய வச்சுட்டு பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு பார்க்குறேன். என்னன்னா, ரொம்ப 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 சொஃபிஸ்டிகேட்டான விஷயங்கள் யாராவது உங்களுக்கு பண்ணாங்க, இல்ல உங்களுக்கு வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அவங்கள நம்ப வேண்டாம். அது வந்து உள்குத்து இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. எதிரிகள கண்டு பயப்பட வேண்டாம். உங்கள சுத்தி ஒரு டார்க் அதாவது கருமையான மனம் இருக்க அ ம் ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்க உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. 6 ஆஃப் வாண்ட்ஸ். இதுலேருந்துலாம் நீங்க வெற்றி பெற்று வெளியில வருவீங்க. நிச்சயமா. அதனால தான் உங்களுக்கு இங்க இந்த ஃப்ளவரிங். இது வந்து உங்கள தடுத்து நிறுத்த போறதில்ல. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்கு. இல்லன்னா வந்து உங்களோட காதலோட சப்போர்ட் இருக்கு. 8 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்க தேடிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை இந்த ஒரே ஒரு தீப்பந்தம் தான். உங்களுக்கு மேல நெறைய தீப்பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவை இது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ஒண்ணு உங்க கைகள சேரும். மீதி 6ம் யார் யாருக்கு சேரணுமோ அங்க சேரும். இல்லன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க 6 இங்க 8 இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு வாண்ட் இந்த டார்க் மேன். அவங்க அவங்களுக்கு என்ன சேரணுமோ அது அவங்கள சேரும். அது அவங்கள எரிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கு கரியர்ல முன்னாடி போறதுக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பேலன்ஸ் வந்து உங்க வாழ்க்கையில திரும்ப கொடுக்கப்படும். ஃபினான்ஷியலா நீங்க ஏதாவது செட்பேக் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அதுக்கான அ என்ன சொல்றது? ம் பேலன்ஸ கொண்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க இந்த சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த பாதிப்பு உங்களுக்கு திரும்ப 2 மடங்கா ரெட்டிப்பு பலனா வந்து லாபமா உங்களுக்கு திரும்ப வந்துரும். யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கருணை, பிச்சை இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த குடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த வாரம் தயவு செஞ்சு குடுத்துறாதீங்க. அது வந்து உங்ககிட்ட இருந்து திருடுறதுக்கான முயற்சி. யாருக்கும் கருணை இந்த வாரம் காட்ட வேண்டாம். டெலிவரி ஆப் டிவோட்டி. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப வெளியில வாங்கி சாப்பிடுறது, ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்றது அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் வெல்பீயிங். நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட முடிஞ்சா பாருங்க. இன்னசென்ஸ் நீங்க இன்னசென்ட்டா தான் இருக்கீங்க. பட் நீங்க வந்து கன்டினியூஸா உங்களையும் அறியாம நெறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லக் உங்கள விட்டு போகும். மாஸ்டர். யூ ஆர் கைடட். டெலிவரி ஆப் அப்படின்னா, பல விஷயங்கள உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். டெலிவரி பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 ஐட்டத்த ஒண்ணா கொண்டு வருவாங்க. எங்கெங்க டெலிவரி பண்ணுமோ பக்காவா டெலிவரி பண்ணுவாங்க. உங்க பசிய ஆத்துவாங்க. அதே சமயம் அவங்களுக்கும் சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாரி தான் யூ நீட் டு மாஸ்டர் யுவர் மைண்ட். மல்டி டாஸ்கிங். அது பண்ணிட்டு நீங்க ரொம்ப இன்னசென்ட் பெர்சன். உங்களுக்கு வந்து நெறைய லக்கு பிரபஞ்சம் குடுக்க காத்துட்ருக்காங்க. ஆனா, நீங்க சில சமயம் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் உங்களோட ஹெல்த்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு கார்ட் பார்த்தீங்கன்னா, மேஜர் சேலஞ்ச் டூ ஓவர்கம். உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த மாரி மல்டி டாஸ்கிங் பண்ணாலும், சில விஷயங்கள் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அத உங்களால ஓவர்கம் பண்ணி வர முடியும்.
யாரோ வந்து உங்களோட எண்ணங்கள உங்களோட கனவுகள உடைக்கணும்னு நெனைக்கிறாங்க. யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கான பலன் நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா, இங்க வந்து நம்ம சொல்லுவோம், அந்த தயிர் கடையிற பூச்சி, பச்சை பூச்சி. அது வந்ததுனாவே குட் லக் வீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். இது வந்து திரும்ப திரும்ப நம்ம ரீடிங்ல வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இல்லைன்னா பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. அதனால எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் அதை நீங்க கடந்து வருவீங்க. உங்களுக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது உங்க கைகள்ல சேரும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க யாராவது ஸ்பெசிஃபிக் மாஸ்டர் வச்சிருக்கீங்க, குரு இருக்காங்க, இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் கடவுளை நீங்க வழிபடுவீங்க அப்படின்னா, அவங்களே ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து இன்ட்யூட்டிவா இல்லைன்னா வந்து டவுன்லோட்ஸ் மூலம் உங்களை கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வழிகாட்டப்படும். உங்க கிஃப்ட் உங்களுக்கு தான். புரோக்கன் விஷ் போன் விஷ் வில் நாட் பி கிராண்டட். உங்களை யாராவது தடுக்க நினைக்கிற அந்த விஷ் வந்து நடக்காது. இது வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தடை உண்டு பண்ணி உங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, அவங்களோட விஷ் வந்து நடக்காது. உங்களுக்கான கிஃப்ட் உங்களை வந்து சேரும். ஹை ப்ரீஸ்டஸ், இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ், ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் பிரபஞ்சத்தோட மெசேஜஸை ரிசீவ் பண்ணுறீங்க. குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. யாரை கட் பண்ணுமோ அவங்கள கட் பண்ணுறீங்க. உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு சண்டை போடணும்னு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் த குயின். 7 of Cups. உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாகும். ஃபினான்ஷியலாக நீங்கள் என்ன கனவு கண்டாலும் அது வந்து நனவாகும். நான் டெக்கை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ் எனர்ஜி. கவலையப்படாதீங்க, யூ வில் ராக். 9 of Pentacles. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது வந்து 9 of Pentacles எனர்ஜியை நோக்கி. அதனால் பிரபஞ்சம் சொல்கிற கைடன்ஸை கேட்டுன்னு வந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப 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 அமர்க்கலமாக இருக்கும். ஸோ இது எல்லா போர்ஷனும் எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட கைடன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வாரம் அமர்க்கலமாகவே இருக்கும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.